எப்போ என்னடா மவனே? நான் பாஸ் ஆயிட்டப்பா. என்னையா சொல்ற? உங்களை பாஸ் ஆயிட்டப்பா. என் ஜாமி எந்திரியா முதல்ல எந்திரியா. அப்பா அப்பா என்னை எந்த காலேஜ்லப்பா சேர்க்க போற? சரி வாயா ஊர்க்காரங்கிட்டலாம் சொல்லலாம் வாயா. யோ முக்கே, கடங்கார வந்திருக்கான் பார்த்துட்டு இருந்தேன். ஐயா நானே உங்களுக்கு பார்த்து வரலான்னு தான் நினைச்சேன். நம்ம பையன் பாஸ் ஆகிருக்காங்க. நம்ம பையன் உன் பையன் இப்போ என் பையன் நானா? முதல்ல கொடுக்க வேண்டிய வட்டி காசை கொடுத்துட்டே அப்புறம் வேலையை பார்த்துக்கோ. ஒரு 4 நாள் பொறுத்துக்காங்க, பையன் பாஸ் ஆகிட்டாங்க. அதெல்லாம் முடியாது என்னால். ஹோட்டல் அடி தூக்கிட்டு போய் விற்றுருவேன். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. ஒரு 4 நாள் அதெல்லாம் என்னால் முடியாதுடா. இப்போ காசு எடுத்து வை. ஒரு 4 நாள் மட்டும். என்னடா 4 நாளா சும்மா ஐயா சின்ன பையன் ஏதோ பண்ணிட்டாங்க. என்ன உன் பையன் ஏறி வரையும்? ஐயா சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அவருக்கால இப்ப நீ விடுற, நம்ம என்ன காசு அவருக்கு தரணும்? அவருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கெல்லாம் எப்பயா முடிச்சாச்சு. எப்படா கொடுத்தீங்க? வீட்லயே நீங்க மட்டும்தான் படிச்சாலும் நினைக்கிறீங்களா? எனக்கும் அறிவு இருக்கு. ஐம் an educated person. உங்ககிட்ட நாங்க 80,000 ரூபாய் கடன் வாங்கணும். வட்டி முதல்ல சேர்த்து 1 லட்சம் ரூபாய் கட்டியாச்சு. உங்களுக்கு கூடதான் 10,000 ரூபாய் கட்டி இருக்கு. இப்ப நீங்க தான் எங்க கிட்ட காசு கேட்கணும். இப்ப திருப்பி வந்து காசு கேக்குறீங்க, அது என்ன எனக்கு புரியல. ஆமா அந்த ஆள் தான்ப்பா நமக்கு காசு தரணும். நான் எத்தனை வருஷம் சொல்லிருக்கேன், நான் சொல்றேன், நீ கேட்டிருக்கியா? நாளைக்கு வருவேன், காசு எடுத்து வைக்கிறேன். ஆமாப்பா, நம்ம காசு தர தேவையில்ல. நான் எத்தனை வாட்டம் உன்கிட்ட சொல்லியிருப்பேன், நீ ஒரு வாட்டியாச்சும் காது கொடுத்து கேட்டிருப்பியா? இன்னொரு வாட்டி அவர் வரட்டும், நான் இன்கம் டாக்ஸுக்கு போயிட்டு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். நீ வாப்பா, நம்ம போலாம். என்னோட அறிவு தான் நம்மளை காப்பாத்து. உன்னை எவ்வளவு செலவுனாலும் நான் படிக்க வைக்கிறேன். வாயா. எனக்கு இருக்க அறிவுனாலதான் எங்க அப்பாவை கடன்காரர்கிட்ட இருந்து காப்பாற்ற முடிஞ்சுச்சு. எனது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து உற்றுதுணையாக இருந்து வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்னை வழிநடத்தியது திருக்குறள் தான். எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கெடுத்தது. அதை கேளுங்கள். அறிவு அற்றங்காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத உள்ளரணும் கோட்டையாகும். எத்தகைய சூழ்நிலையிலும் அரண் போல், அதாவது கோட்டை போல் நின்று நம்மை காக்கும் என்பதாகும் அறிவு. எனவே அறிவாற்றலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்வு வளமாகும். அதன் மூலம் நாமும் வீடும் வளம் பெறும். நம் வாழும் நாடும் வளம் பெறும்.